إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே தனிமையில் இறைவனை அஞ்சுதல் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை எனக்கும் உங்களுக்கும் உபதேசங்களாக சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மார்க்க பிரச்சாரங்கள் இன்று பல்வேறு அமைப்புகளால் வளர்ந்து வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்க அறிவு என்பது இன்று மக்களுக்கு மத்தியில் மிகவும் இலகுவாக தேடி பெற்றுக் கொள்கின்ற ஒன்றாகவும் தேடி விளங்குகின்ற ஒன்றாகவும் மக்களின் கைகளுக்கு இலகுவாகவே கிடைக்கக்கூடிய பல வழிகளும் எமக்கு மத்தியில் இன்று நிறைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கே எடுத்துக்கொண்டாலும் மார்க்கத்துடைய எழுச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இயக்கங்களுக்கு மத்தியிலான கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மக்களை வணக்க வழிபாடுகளின் பால் ஆர்வம் ஊட்டுவதில், பாவங்களை தவிர்க்க சொல்லுவதில், இறைவனை நோக்கி அழைப்பதில் ஒரு பெரிய ஒரு எழுச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு கவலையான ஒரு நிலையையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உலமாக்கள் தொடக்கம், பேச்சாளர்கள் தொடக்கம், கேட்கக்கூடிய மக்கள் வரைக்கும் ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 20% ஒரு 25% விதிவிலக்காக வைத்துவிட்டு ஒரு 75% மக்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அது உலமாக்கள் பொதுமக்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல், பேசுகின்றவர்கள் கேட்கின்றவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் பார்ப்போம் என்று சொன்னால், பேச்சில் இருக்கின்ற உயிரோட்டம், கேட்பதில் இருக்கின்ற உயிரோட்டம் செயல்பாடுகளில் இல்லாமல் இருப்பதை இலகுவாக காண முடிகிறது. பயானை நிகழ்த்துகின்ற பொழுது இருக்கின்ற உயிரோட்டம், பயானை கேட்கின்ற பொழுது மக்களிடத்தில் இருக்கின்ற ஆர்வம், எப்பொழுது பயான் நடைபெறும், எங்கே நடைபெறும், என்ன தலைப்பில் நடைபெறும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஆர்வங்களை எல்லாம் எடுத்து நோக்கினோம் என்றால், அதே அளவு ஆர்வத்தை அதை செவிமடுத்து செயல்படுத்துவதில் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை பேசி செயல்படுத்துவதிலே இல்லாமல் இருப்பதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இது எல்லா இடங்களிலும், எந்த இடங்களிலும் இந்த வித்தியாசம் இல்லை. எந்த இடங்களில், அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, தமிழ் உலகமாக இருந்தாலும் சரி, ஒரு 25% வித்தியாசத்தை வைத்துவிட்டு, விதிவிலக்கை வைத்துவிட்டு 75% நாம் நோக்கினோம் என்று சொன்னால் இந்த ஒரு மனோநிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய மனோநிலையில் நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற பதிவும் இருந்து கொண்டிருக்கிறது. எம்மால் மாற முடியவில்லையே, எம்மால் கூடுதலாக வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லையே, எங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லையே, நல்லதின் பக்கம் எடுத்துக்கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஒரு உணர்வும் அவர்களுக்கு மத்தியில் இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இதற்கான காரணம் என்ன? இந்த ஈமானிய பலகீனத்திற்கான காரணம் என்ன என்று நாங்கள் கட்டாயம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இன்று இருக்கின்ற காலம் இருக்கிறதே, கதீருன் உலமாஉக்கும் வ கலீலுன் ஹுதபாஉக்கும், உங்களிலே உலமாக்கள் குறைவாக இருக்கிறார்கள், மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள், கற்றறிந்து அமல் செய்யக்கூடியவர்கள் அதாவது அதிகமாக இருக்கிறார்கள், கற்றறிந்து அமல் செய்யக்கூடிய அறிவாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள். வ கலீலுன் ஹுதபாஉக்கும், உங்களிலே பேசக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள், உங்களில் அதை பேசி சொல்லக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், மன் தரக உஸ்ரமா உமிர பிஹி ஃபகத் ஹலக், அவருக்கு ஏவப்படுகின்ற 10ல் 1 விட்டு விட்டாலும் அவர் அழிந்து விட்டார் என்றார்கள். அவருக்கு ஏவப்படுகின்ற 10ல் 1 அவர் விட்டாலும் அவர் அழிந்து விட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வஸயதி ஸமானுன் அலைக்கும், ஒரு காலம் உங்களை நோக்கி வரும்,
ஒரு காலம் உங்களை நோக்கி வரும், கதீருன் குத்தபாஉம் வ கலீலுன் உலமாஹும், அவர்களில் பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள், மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள், மார்க்கத்தை அதாவது மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடியவர்கள், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். கலீலுன் உலமாஹும், ஆனால் கட்டறிந்து செயல்படக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள். வமன் அகத பி உஸ்ரிமா உமிர பிஹி ஃபக்கத் நஜா என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏவப்பட்டதில் 10ல் 1 எடுத்தாலும் அவர் தப்பி விடுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஏவப்பட்டதில் 10ல் 1 விட்டாலும் அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஆனால் வரக்கூடிய காலத்தில் ஏவப்பட்டதில் 10ல் 1 பற்றி பிடித்தாலும் அவர் தப்பி விடுவார் என நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அவ்வளவு பெரிய ஒரு பலகீனமான காலம் எம்மை எதிர்நோக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு எச்சரித்திருக்கிறார்கள். இதில் மார்க்கத்தை விளங்குவதிலோ சட்டங்களை படிப்பதிலோ உள்ள அம்சத்தை நபி அவர்கள் சொல்லவில்லை, பேச்சும் செயல்பாடையும் நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பேச்சுக்கும் செயல்பாடுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். வேண்டுமென்று செய்பவர்களை சொல்லவும் இல்லை. உண்மையில் மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற பற்றோடு மார்க்கத்தோடு சம்பந்தமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களது வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், பேச்சில் உள்ள ஆர்வம், கேட்பதில் உள்ள ஆர்வம் செயல்பாடுகளில் விளங்காமல் இருப்பதைத்தான் நபி அவர்கள் அங்கே எச்சரித்து காட்டுகிறார்கள். இதை நாங்கள் உணரக்கூடிய நிலைமையில் தான் இங்கே இருக்கிறோம். ஒரு 25 விதமான விதிவிலக்கான மக்கள் இருப்பார்கள், ஆனால் 75% உலகத்திலே இந்த நிலை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனை எல்லாம் எடுத்து நோக்கினீர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனில் அடிக்கடி பிரஸ்தாபிக்கின்ற பொழுது, ஈமானை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா கூடுதலாக சொல்வதை நீங்கள் காணலாம். வெளிரங்கத்தை பற்றி கூடுதலாக பேசுவதை விட அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரா காஃபிலே, மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபி வஜாஅ பிகல்பின் முனீப். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை யாருக்கு தயாரித்து வைத்திருக்கிறார் என்றால், மறைவான நேரங்களில், மறைந்திருக்கின்ற நேரங்களில், தனிமையில் எவர்கள் இறைவனை பயந்து அல்லாஹ்விடத்தில் தெளிவான மீண்ட உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்கிறார். நிறைய அமல் செய்த ஈமான் கொண்டெல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கத்தில் சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் மறைவிலே தனிமையிலே இறைவனை பயப்படுகிறாரோ, அல்லாஹ்விடத்தில் மீண்ட உள்ளத்தோடு வருகிறாரோ, மீண்ட உள்ளம் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்த உள்ளத்தில் அவர் வருகிறாரோ என அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் இங்கே பகிரங்கமாக யார் என்னை பயப்படுகிறாரோ என்று சொல்லவில்லை? பகிரங்கமாக பொதுவாக ஈமான் உள்ள எல்லோரும் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். யார் பகிரங்கத்திலும் பாவம் செய்கிறார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈமானிய ஆர்வம் உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. மார்க்கத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன், எனது உம்மத்திலே உள்ள எல்லோருக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான், எல்லோருக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குவான், எவர்களெல்லாம் பாவத்தை பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை தவிர. பாவத்தை செய்துவிட்டு பகிரங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை தவிர. இரவில் பாவம் செய்து கொண்டிருந்து காலையை அடைகிறான், அல்லாஹு தஆலா அவரது பாவத்தை திரை போட்டு மறைக்கிறான். அல்லாஹ்வுடைய திரையை கிழித்து நான் இப்படி எல்லாம் இரவில் செய்தேன் என்று என்ன செய்கிறார், பகிரங்கப்படுத்துகிறார். இவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவத்தை பகிரங்கமாக செய்கின்ற உணர்வு இருக்கிறது, பகிரங்கமாக காட்டிக் கொள்கின்ற உணர்வு இருக்கிறது, அது உள்ளத்தில் ஈமான் அடிமட்டத்திற்கு போயிருக்கிறது என்பதற்கான ஆதாரம். பொதுவாக ஈமானோடு வாழ நினைக்கின்றவர்கள் பகிரங்கமாக பாவங்களை தவிர்த்துக் கொள்வார்கள், பகிரங்கமாக தங்களது தீமைகளை தவிர்த்துக் கொள்வார்கள். ஆனால் தனிமையிலே அமடுகின்ற பொழுது, தனிமையில் அகப்படுகின்ற பொழுது குறைக்க முயற்சி செய்கிறார்கள், திறன்பட இருக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதிகமானவர்களால் முடிவது இல்லை, அதிகமானவர்களால் முடிவதில்லை. இந்த பலகீனத்தை தான் நான் இங்கே பேசுகிறேன். அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் தாடியை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். தனிமையில் செய்கின்ற நிறைய பாவங்கள் இருக்க இந்த சமுதாயத்தில் தாடியை பற்றி கூடுதலாக பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். கரண்டைக்கு கீழே உடுப்பதை பற்றி கூடுதலாக பேசப்படுவதை பார்க்கலாம். என்ன காரணம்? வெளிப்படையாக இருக்கக்கூடிய அமல்களில் அதுவும் ஒன்று. தனிமையில் 1000 பாவங்கள் இருந்தாலும், இதைவிட பவரான பாவங்கள் இருந்தாலும், வெளிப்படையாக பாவமாக வரக்கூடிய விஷயங்களில் இவைகள் உண்டு. ஒருவர் வெளிப்படையாகவே அந்த பாவத்தை பகிரங்கமாக செய்கின்ற பொழுது ஏனைய பாவங்களை அவர் தவிர்ப்பார் என்பது சந்தேகம். ஏனைய பாவங்களை அவர் தவிர்ப்பார் என்பது சந்தேகம். மாற்று விளக்கத்தில் செய்தால் அது வேறு விஷயம். ஆனால் மார்க்கம் இப்படித்தான் சொல்லுகிறது, என்னால் முடியவில்லை அப்படி என்று ஒருவர் தாடிக்கு சொல்கிறார் என்று வையுங்களேன். அதுல அர்த்தம் என்ன சொல்லுங்க?
ஒரு பகிரங்கமாக மக்கள் நான் தாடியை வளர்க்காது விட்டால் பகிரங்கமாக மார்க்கத்துக்கு முரணான ஒரு பாவத்தை செய்கிறேனே என்று நினைப்பார்கள் என்கின்ற அடிப்படை உணர்வும் இல்லாதவர் தனிமையில் பாவத்தை தவிர்ப்பார் என கூடுதலாக நம்ப முடியாது. அதனால்தான் தாடியை பற்றி கூடுதலாக பேசப்படுகிறது. இல்லை என்றால் தாடியை விட மிகப்பெரிய பாவங்கள் இருக்கின்றன. ஆனால் இது வெளிப்படையான அடையாளங்களில் ஒன்று என்பதுதான் அதற்கான காரணம். ஏன் பகிரங்கமாக பாவத்தை செய்கின்றவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே நான் பேசுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? தனிமையில் ஒரு மனிதன் பகிரங்கமாக அல்ல, தனிமையில் வாழுகின்ற நேரத்தில், தனிமை அகப்படுகின்ற நேரத்தில் எந்த அளவுக்கு இறைவனை அஞ்சுகிறான் என்பதை பொறுத்து தான் அவனது ஈமானை அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிறான். மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி வஜாஅ பிகல்பி முனீப், இவர்களெல்லாம் அதாவது தனிமையில் இறைவனை பயந்து மீண்ட உள்ளத்தோடு இறைவனின் பக்கம் வருகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் என அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிமையில் இறைவனை அஞ்சுதல் என்று இறைவன் சொல்வதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் பகிரங்கம் என்பதை பொறுத்தவரைக்கும் மனிதன் இரண்டு விஷயங்களை விரும்புவான். ஒன்று பாராட்டு, இரண்டாவது மரியாதை. இரண்டாவது மரியாதை. வணக்க வழிபாடுகளாக இருந்தால் பாராட்டை எதிர்பார்ப்பான், பாவங்களாக இருந்தால் மரியாதையை எதிர்பார்ப்பான். அதனால் பெரும்பாலும் பாவங்களோ வணக்க வழிபாடுகளோ பகிரங்கமாக விடப்படுவதில்லை. தொழுவது, நோன்பு பிடிப்பது, குர்ஆன் ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது என்று என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கின்றனவோ இவைகளை பகிரங்கமாக நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கூடுதலாக நீங்கள் காணலாம். இதை அவர் வீட்டிலே இருந்தால், தனிமையில் இருந்தால், தன் உறவுகளோடு இருந்தால், தன்னை மதிக்கக்கூடியவர்களோடு தனிமையில் இருந்தால் அந்த பாவங்கள் விஷயத்தில், அந்த வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் என்ன செய்கிறார்? அலட்சியப்படுகிறார். அதிலே எனது கணக்கில்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது காரணம், அவர் கௌரவத்தை பகிரங்கமாக எதிர்பார்க்கிறார். மரியாதை என்பதை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் அந்த பாராட்டை எதிர்பார்க்கிறார். மரியாதை கௌரவம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பாவம் விஷயத்தை மனிதன் செய்ய விரும்ப மாட்டான். பகிரங்கமாக என்ன நினைப்பார்? ஒழுக்கம் இல்லாதவர் என்று சொல்லிவிடுவார்கள், பொய்யன் என்று சொல்லிவிடுவார்கள், திருடன் என்று சொல்லிவிடுவார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற என்று சொல்லிவிடுவார்கள் என்று பயத்தின் காரணமாக அந்த மரியாதையை தக்க வைப்பதற்காக, தன் குடும்பத்திலே உள்ள கௌரவத்தை தக்க வைப்பதற்காக பாவத்தை மனிதர்கள் செய்வது இல்லை பகிரங்கமாக. ஆனால் தனிமை என்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால், தன்னை பார்ப்பதற்கு இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் வணக்க வழிபாடுகள் என்ன கணக்கே இல்லை. அதை பற்றி ஒரு அலட்டியே இல்லை, அதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அதே போன்று தனிமையில் ஆகிவிட்டால் பாவங்கள் விஷயத்தில் பாடல் கேட்பதா, இசை கேட்பதா, சினிமா பார்ப்பதா, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. ஆனால் மார்க்கப்பட்டுள்ளவர், மார்க்கத்தோடு ஈடுபடுகின்றவர், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக மக்களோடு மக்களாக கலக்கின்றவர்கள் எத்தனையோ பொதுமக்களை நாங்கள் அப்படி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவர் இது குறிப்பாக நான் சொல்வதென்றால் இன்று மார்க்கத்திலே கூடுதலாக மும்முரமாக ஈடுபடக்கூடிய இளைஞர்களை இது குறிக்கும். இந்த இளைஞர்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தில் ஒரு புரோகிராமை அரேஞ்ச் பண்ணுவதற்கு படுகின்ற ஆர்வம், ஒரு மார்க்க விஷயத்தை மக்களுக்கு சொல்வதற்கு படுகின்ற ஆர்வம், வணக்க வழிபாடுகள் காட்டுகின்ற ஆர்வம், இவையெல்லாம் தனிமையில் ஆகின்ற பொழுது, சினிமா பாட்டு என்று வருகின்ற பொழுது, பெண்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் ஜீரோவாகி விடுவதை பார்க்கிறோம். கேட்டால் ஈமான் கூடும் குறையும் என்கின்ற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறார்கள்? வைத்திருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், சொர்க்கம் யாருக்கு தெரியுமா? தனிமையில் எவர் இறைவனை அஞ்சினாரோ. அதுதான் ஒரு கவிதையில சொல்வார்கள், லா தஜ்அலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக், உங்களை பார்ப்பவர்களிலேயே ஆக தரம் குறைந்தவராக நீங்கள் அல்லாஹ்வை மாற்றிவிட வேண்டாம். உங்களை பார்ப்பவர்களிலேயே, உங்களை கவனிப்பவர்களிலேயே ஆகம் தர குறைந்தவராக நீங்கள் உங்கள் இறைவனை மாற்றிவிட வேண்டாம். காரணம், தாய் பார்த்துருவேன் ஒரு விஷயத்தை விட்டுருவோம், தந்தை பார்த்துருவாரேன்னு ஒரு விஷயத்தை விட்டுருவோம், நண்பன் பார்த்து விடுவான் ஒரு விஷயத்தை விட்டு விடுவோம், இறைவன் பார்த்து விடுவானே என்று ஒரு விஷயத்தை நாங்கள் விடவில்லை என்றால் அது லோ என்ற அர்த்தம். அவன் பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன என்று அர்த்தம். அதனால் பார்ப்பவர்களிலே கடைசி தரம் உள்ளவனாக இறைவனை என்ன செய்ய வேண்டாம்? ஆக்கிவிட வேண்டாம். தனிமையிலும் அவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை அடிப்படையாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எங்களது வெளிரங்க வாழ்க்கையை விட உள்ரங்க வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கான முயற்சி எங்களிடத்திலே வர வேண்டும். இன்னொரு விஷயத்தை, இது ஒரு அம்சம், இன்னொரு அம்சத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு தகியல் ஹஃபியல் கனி,
சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சம் உள்ளவனை விரும்புகிறார், போதும் என்ற மனப்பான்மையோடு வாழக்கூடியவனை விரும்புகிறான். ஒரு மனிதனுடைய 3 சிபத்தை சொல்கிறார்கள். இறையச்சம் உள்ளவன், போதும் என்று வாழக்கூடிய மனப்பான்மை உள்ளவன், அதாவது புரிந்து கொள்ளப்படாமல் வாழுகின்றவன். புரிந்து கொள்ளப்படாமல் வாழுகின்றவன், மறைந்த நிலையில் வாழுகின்றவன். மறைந்துன்னா ஆள் பகிரங்கமா தங்கிக்கிறாரு, அவரை பத்தி என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியாத அளவில் வாழுகின்றவர். இவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த செய்தியுடைய அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மக்களை பாருங்கள். 3 விதமான மக்களை நீங்கள் இந்த உலகத்திலே காணலாம். வெளிரங்க வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அவரை பொறுத்தவரைக்கும் என்ன, ஆகவே மோசமானவர், ஆகவே மோசமானவர். ஆனா வெளிரங்கத்தில் ஆகவே மோசமானவர் என்று இருந்தாலும் கூட அவருடைய தனிமையான வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஓரளவு நல்ல, ஓரளவு நல்ல. சிலரை பார்த்தீங்க என்று சொன்னால் வெளிரங்கத்தில் எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் உள்ரங்கத்தில் இருப்பாங்க, சமமாக இருப்பார்கள். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிரங்கத்தில் மிச்சமே நல்லா இருப்பார்கள், உள் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஜீரோவாக இருக்கும். உள் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஜீரோவாக இருக்கும். இது நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, வெளிரங்கத்தில் மிகவும் மோசமாக இருப்பார்கள், உள்ரங்கத்திலே மிகவும் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லி. இந்த வெளிரங்கத்தில் மோசம் என்பது பாவமாக இருந்தால் அதை நாம் உதாரணமாக எடுக்க முடியாது. மற்றபடி ஒருவர் 5 நேரம் பள்ளிக்கு வருகிறார், பாவங்கள் செய்வதை பகிரங்கமாக காணுவதில்லை, சுன்னத்து தொழுவதையும் பகிரங்கமாக காணுவதில்லை, ஓதல்களையும் பெருசா காணுவதில்லை. நாம் அவரை பற்றி என்ன நினைப்போம் தெரியுமா? அவர் எப்படி வருவாரு, போவாரு, தொழுவாரு, பெருசா ஒரு இபாதத்தாளி என்று சொல்ல இயலாது, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறார் கேள்விப்பட்டு இப்படின்னு நினைக்கிறோம். இவருடைய தனி வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியும், அவரது உறவுகளுக்கு தெரியும், அவரது இரவு நேர வணக்கம் மிக நீண்டது, அவருடைய சுன்னத் தொழுகைகள் மிக ஆழமானது, அவரது தான தர்மங்கள் மிக பெரியது, அவரது வறுமை நாம் நினைப்பதை விட அதிகமானது, அவரது குர்ஆன் ஓதல் நாம் நினைப்பதை விட அதிகமானது. ஆனால் வெளி உலகத்துக்கு அவர் சர்வசாதாரணமான ஒரு வாழ்க்கை. வேணுமென்று செய்யல, பகிரங்கமாக எது இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறதோ அந்த கடமைகளை பகிரங்கமாக செய்கிறார். ஆனால் அதிகமான நன்மைகளை தனிமையில் செய்கிறார், வெளியே அதை பற்றி பேசுவதும் இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். காண இயலுமா? எப்படி இந்த மாதிரி அவர்களை நீங்க காண முடியுமா நினைக்கிறீங்க? அன்புள்ள சகோதரர்களை, அரிதிலும் அரிது. ஒரு 10% காணலாம், ஒரு 5% காணலாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் அரைவாசி பேரை நாங்கள் அப்படி காண முடியாது. காரணம், இன்றைய சமுதாயத்தில் நீங்கள் 2இல் ஒரு பகுதியை காணலாம். வெளியே என்னது கொஞ்சம் நல்லா நடப்பாரு, உள்ளுக்கு அல்லாஹ் மோசமாக இருப்பாரு, அல்லது வெளியே மோசம் உள்ளே மோசம், இவ்வளவுதான். உள்ள நலவு செய்து கொண்டு அதை வெளியே காட்டாமல் இருக்கக்கூடிய மனோபக்குவம் எங்கள்கிட்ட இல்லவே இல்லை. உள்ள நலவு செய்து கொண்டு, உள்ளே மரியாதையாக வாழ்ந்து கொண்டு, உள்ளே கௌரவமாக வாழ்ந்து கொண்டு, உள்ளே வணங்கி கொண்டு அதை வெளியே காட்டாமல் இருக்கக்கூடிய மனோபாவம் யார்கிட்டயாவது இருக்குதா? 2 நாள் இல்லாட்டி 3ஆவது நாள் காட்டிடுவாங்க. எந்த அளவுக்கு மக்கள் முகஸ்துதியோடு இருப்பார்கள் தெரியுமா? ஹசன் அல் பஸ்ரி என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், மக்கள் மரணத்துக்கு முன்னாலும் மரணத்துக்கு பின்னாலும் முகஸ்துதியோடு வாழ்கிறார்கள், மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று வாழ்கிறார்கள். ஒரு ஆள் கேட்கிறாரு, மௌத்துக்கு முன்னால முகஸ்துதியா இருக்கிறது சரி, மௌத்துக்கு பின்னாலேயும் முகஸ்துதி என்றீங்க, அது எப்படி அப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார். மௌத்தாக முந்தியே அவன் சொல்றான், நான் மௌத்தாகினா எனக்கு இவ்வளவு கிரௌட் வரும், நிறைய பேர் என்னைய பார்ப்பாங்க என்று மௌத்துக்கு முந்தியே அவன் என்ன செஞ்சிடறான், அந்த கிரௌடை என்ன செய்கிறான், ஆசைப்படுகிறான். நம்மளுக்கு இவ்வளவு கிரௌட் வரும், நம்மளை இவ்வளவு தெரிஞ்சவர்கள் வருவார்கள், நம்மளுக்கு என்னென்னதெல்லாம் நடக்கும் என்று மரணத்துக்கு முன்னாலே என்ன செய்கிறான், மரணத்துக்கு பின்னால் ஒரு கிரௌடை அவன் ஆசைப்படுவது அவருடைய முகஸ்துதிக்கான ஆதாரம். தன்னை காட்டிக்கொள்ளணும் என்பது மௌத்துக்கு போறோம் அவனுக்கு நிலைக்குது. பாத்தீங்களா, தண்ட ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா ஓஹோ என்னை விளங்கிக் கொள்வாங்க என்று சொல்லி மக்களுடைய அந்த மனநிலை வருவதற்கிறதே அது முகஸ்துதி. இரவிலே ஒருவர் தொழுது விட்டார் என்று வையுங்கள், அதை காட்டிக்கொள்ள எடுக்கின்ற முயற்சி. நீங்கள் இரவில் தொழுகிறீரா என்று ஒருவர் கேட்டால் தொழுகிறனா இல்லையான்னு இவனுக்கு விளங்கப்படாது, தொழுகிறது இல்லை, ஆனா தொழுகிறதா இல்லையான்னு விளங்கப்படாதுக்காக வேண்டி அது உங்களுக்கு எங்கட மறைவான அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு எனக்கு உள்ளது அப்படின்னு அவர் என்ன நினைப்பாரு, தொழுற நினைப்பாரு. அதை தொழாட்டியும் தொழுற என்று காட்டிக் கொள்கின்ற மனோநிலை தான் எங்களிடத்தில் அதிகமாக இருக்கிறதே ஒழிய இறைவனுக்கு என்கின்ற ஒதுக்கின்ற ஒரு பகுதி எம்மிடத்தில் இல்லை. மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், தனிமையில் அஞ்சுகின்ற ஒரு மனோநிலை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகள், வணக்க விஷயத்தில் சொல்கிறேன், வணக்க விஷயத்தில் பகிரங்கமாக நாங்கள் காணுகின்ற பொழுது இருக்கின்ற வணக்கத்தை விட தனிமையில் நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறதே ஒழிய அதிகமாக நாம் இல்லை, அதிகமாக நாம் இல்லை என்பதுதான் உண்மை. உண்மையில் பகிரங்கமாக எம்மை காண்பதை விட தனிமையிலான எங்களது வணக்கம் அதிகமாகவும் இருக்க வேண்டும்,
மக்களுக்கு காட்டிக்கொள்ளவும் கூடாது. தர்பியா வகுப்புகள் வைக்கிறார்கள். தர்பியா வகுப்பு, ஒரு நாள் தர்பியா வகுப்பு. அந்த தர்பியா வகுப்பிலே 3 மணிக்கு எழுப்பட்டி விடுகிறார்கள். 3 மணிக்கு தஹஜத், எல்லாம் பள்ளியில தானே தங்குறது, எல்லா விதமான வணக்கமும் நடந்து விடும். அடுத்த நாளே அவர் பள்ளிக்கு இல்லை, அவ்வளவுதான். அந்த தர்பியா வகுப்பில் ஒரு நாள் நடந்த தர்பியா வகுப்பில் 5 நேரம் பள்ளியில இருந்தவர் அடுத்த நாளே இல்லை. என்ன காரணம்? தர்பியா வகுப்புண்டா பள்ளியில கூட்டி தொலை வைப்பதல்ல, ஏன் தொழாமல் இருக்கிறாய் என்பதை விளங்கப்படுத்துவது, அந்த மனோநிலையை உண்டாக்குவதுதான் தர்பியா வகுப்பை ஒளி. இன்றைக்கு அவைகள் எல்லாம் சக்சஸ் இல்லாமல் போவதற்கான காரணம் மனிதனிடத்தில் இறைவனுக்கு மாத்திரம் என்கின்ற சிந்தனை குறைந்து வணக்க வழிபாடுகளில் புகழ் தேடுகின்ற ஆர்வம் தான் அதிகமாகி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅர்த மினத் துன்யா, உலகத்துடைய ஒரு லாபத்திற்காக மார்க்கத்தை விற்கின்ற காலம் வரும் என்றார்கள். உலகத்துடைய லாபத்திற்காக மார்க்கத்தை விற்கின்ற காலம் வரும். வல் துமிசத்தில் ஆகிரா பி அம்ரின் மினத் துன்யா, அதாவது வல் சுமித்தது துன்யா பி அம்ரின் மினல் ஆகிரா, மறுமை நாளுடைய ஒரு அம்சத்துக்காக உலகத்துக்கு மறுமை நாளுடைய அம்சம் விற்கப்பட்டு உலகம் தேடப்படும் என்றார்கள். மறுமை நாளை வைத்து உலகத்தை தேடுவார் என நபி அவர்கள் சொன்னார்கள். இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். கப்ல அய்யத்திய கௌமுன் யதஅஜ்ஜலூனஹு வலா யதஅஜ்ஜலூனஹு, குர்ஆனை ஓதி மறுமையில் கூலியை எதிர்பார்க்கின்ற ஒரு சமுதாயம் நீங்களாக இருக்கிறீர்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஒரு காலம் வரும் குர்ஆனுடைய கூலியை எதிர்பார்க்காமல் ஓதி அதன் மூலம் லாபம் தேடக்கூடிய ஒரு சமுதாயம் வரும். அதற்கு முன்னால் குர்ஆனை ஓதி கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொல்லிவிட்டு போனார்கள். இன்னும் சொன்னார்கள், மசாஜிதுஹும் ஆமிரா, அதாவது பள்ளிகள் எல்லாம் மிகவும் நிரம்பி வழியும், ஆனால் அதில் நீங்கள் தொழுகையாளிகளை காண மாட்டீர்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்கள், இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றன. என்னதான் இன்று மார்க்க வணக்க வழிபாடுகளுக்கான ஆர்வமூட்டல்கள் வளர்ந்து விட்டாலும், பிரச்சாரங்கள் வளர்ந்து விட்டாலும், வெளிப்படையாக அழகாக இருக்கின்ற வணக்கசாலிகள், வெளிப்படையாக அழகாக இருக்கின்ற வணக்கங்களை விட அதிகமாக தனிமையில் வணக்கங்கள் குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். நபித்தோழருடைய காலத்தை எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஃபர்லு தொழுகைகளை விட சுன்னத்து தொழுகைகள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்றார்கள். என்ன காரணம் அப்படி சொன்னார்கள்? ஃபர்லு தொழுகை என்று எல்லாரும் வந்தீங்கன்னு வைங்களே, வணக்கசாலிகளும் இருப்பாங்க, வணக்கசாலிகள் இல்லாதவங்களும் இருப்பாங்க, எல்லாரும் சரிசமனா தொழுவிட்டு போயிடுவாங்க. மேலதிகமாக வணங்குகின்றவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். மேலதிகமாக வணங்குகின்றவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். காரணம் என்ன? ஃபர்ல்ல எல்லாரும் சமம், சுன்னத்து ஃபர்லான நோம்புல எல்லாரும் சமம், ஹஜ்ஜில எல்லோரும் சமம், உம்ராவில் எல்லோரும் சமம். தனிமையில் அவர் அதிகமாக இருப்பார். ஆனால் இன்று அந்த நிலையில் அதிகமாக இருந்தா பகிரங்கமாக காணலாம், இல்லைன்னா இல்லவே இல்லை என்கின்ற மனோநிலையை நாங்கள் இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வணக்க வழிபாடுகளில் இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயான்களால் ஒரு நாளும் கொண்டு வர முடியாது. நிறைய பேர் அதை எதிர்பார்க்கிறார்கள். பயான கேட்ட உடனே அவசரமா முழுசா மாறி நல்ல நிலையில நாங்க மாறிடுறோம். உணர்வு தான் வருமே ஒழிய, விளக்கம் தான் கிடைக்குமே ஒழிய, மாற்றம் என்கின்ற முயற்சி நாங்கள் தொடர்ந்தால் தான் வருமே ஒழிய, இல்லை ஒருவர் மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் புதைகுழிக்கு போகின்ற வரைக்கும் மாற முடியாது என்பதை என்ன செய்ய வேண்டும்? மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம் சகோதரர்களே, வணக்க வழிபாடுகளில் இந்த நிலைமை என்றால் பாவங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பாவங்களை பொறுத்த வரைக்கும் பகிரங்கமாக கௌரவமாக இருப்பவர்கள், பகிரங்கமாக பாடல் இல்லை, சினிமா இல்லை, ஆபாசம் இல்லை, ஒழுக்கம் என்கின்ற வாழுகின்றவர்கள் தனிமை என்று ஆகின்ற பொழுது பாடல்களில் கலந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு தனிமையில் சில நண்பர்கள், பகிரங்கமாக சில நண்பர்கள், பாவத்திற்கென சில நண்பர்கள், நன்மைக்கென சில நண்பர்கள், இப்படி என்று மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். யாருக்காக வாழுகிறார்கள்? யாருக்காக இந்த மார்க்கம்? யாருக்காக இந்த தீன்? யாருக்காக இந்த வெளி வேஷம்? யாருக்காக சகோதரர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக என்று இருந்தால் இரு பகுதியும் சரியாக வேண்டும். அது தேவையில்லை என்றால் இரு பகுதியும் கெட்டு போகலாம். ஆனால் அப்படி இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அரிஃபன்ன அக்வாமன், எனக்கு சில சமுதாயங்களை எனக்கு நாளை மறுமையில் தெரியும் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் என்னை நோக்கி வரக்கூடிய சில சமூகங்களை எனக்கு தெரியும். உங்கள் யார் தெரியுமா? நபியர்கள் பெரியோர் விஷயங்களை சொல்கிறார்கள். யதூன அம்சால ஜிபாலி திஹாமா மினல் ஹஸன பில் ஹஸனாத், நாளை மறுமையில் திஹாமா மலை பிரதேசங்களை போன்று மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் சுமந்து மறுமையில் வருவார்கள். அதாவது கோடான கோடி நன்மைகளை மலையிட அளவுக்கு சமனாக நன்மைகளை சுமந்து வருவார்கள். ஃபயதீஹிமுல்லாஹ் ஃபயஜ்அலுஹுமுல்லாஹு ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் தஆலா அவர்களிடம் வந்து அந்த அத்தனை அமல்களையும், அந்த மலை போன்று இருக்கக்கூடிய அத்தனை அமல்களையும் துகள் துகளாக மாற்றி விடுவான்.
தூளாக்கிடுவான், ஒன்றும் மிஞ்சாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிறைய அமல் செய்து கொண்டு வருவார்கள். வணக்கத்துல சரி, வணக்கத்துல வெளிரங்கமும் சரி பகிரங்கமும் சரி சிறந்த மக்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு வணக்கத்துல சரியா இருந்தாங்க ரசூலுல்லாஹ் பின்னால சொல்றாங்க. அவர்களுடைய அந்த அத்தனை நன்மைகளையும் அல்லாஹு தஆலா துகள் துகளாக மாற்றி விடுவான். மாற்றிவிட்ட பின்னால், மாற்றி விடுவான் என்று சொன்ன பின்னால் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே சிஃப்ஹும் லனா ஜல்லிஹும் லனா, அவர்களை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், வெளிப்படுத்துங்கள். அதாவது ஹத்தா லா நகூன மின்ஹும் மின் ஹைது லா நஅலம், எங்களுக்கு தெரியாமலே அந்த லிஸ்டுக்குள்ள நாங்க போக கூடாது, சொல்லித்தாங்க என்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், காவிர்கள் அல்ல, முஃமின்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார், ஹும் மின் ஜில்தத்திக்கும், உங்களிலிருந்தே உருவானவர்கள். யஅஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன், நீங்கள் இரவில் தொழுவதை போன்று அவர்களும் தொழுவார்கள். நீங்கள் இரவில் தொழுவதை போன்று அவர்களும் தொழுவார்கள். அப்படி என்றால் எங்களை விட சிறந்தவர்கள். இரவில் நீங்க எப்படி தொழுறீங்களோ நபி தோழர்களை பார்த்து, அது மாதிரி அவர்களும் தொழுவார்கள். ஆனால் வலாகின்னஹும் கௌமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ் தடுத்தவைகள் என்பது தனிமையில் அவருக்கு கிடைத்து விட்டால் அதை முறித்து விடுவார்கள், அதை உடைத்து விடுவார்கள், அந்த எல்லைகளை கடந்து விடுவார்கள். இரவுல தொழுவார்கள், வணங்குவார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் பாவம் என்பது தனிமையில் அவர்களுக்கு கிடைத்து விட்டால், பகிரங்கம் இல்லாமல் பாவம் அவர்களுக்கு தனிமையில் அடைந்து விட்டால் அதை முறித்து விடுவார்கள், உடைச்சிருவாங்க. அந்த பண்பில் இருந்தவர்கள் தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களது நன்மைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றுவான். மற்றவங்களை புறம் பேசி அல்ல, மற்றவங்களை குறை பேசி அல்ல, வணக்கம் செஞ்சவர்கள் ஆனால் தனிமையில் பாவத்தில் கிளியர் இல்லை என்பதற்காக நன்மைகளை எல்லாம் மாற்றி விடுவான். பாவத்துக்கு ஒரு தோற்றம், நன்மைக்கு ஒரு தோற்றமா என அல்லாஹ் துகள் துகளாக மாற்றுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்றால் நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களை, நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கிடைக்கும் என்று வருது. அந்த 7 கூட்டத்தார்ல முக்கியமான 2 பேரை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய கூலி இருக்குதே, அது நிச்சயமாக இந்த பாவத்தை அவர் தனிமையில் தவிர்த்ததற்காக கிடைக்கக்கூடிய கூலி. ஒன்று, வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله, ஒரு மனிதரை ஒரு பெண்மணி அழைக்கிறார், அந்தஸ்திலே உள்ள பெண்மணி, அழகான பெண்மணி, இவரது அதாவது விபச்சாரத்துக்கு அழைக்கின்ற பெண்மணி, இவர் ஏதாவது சிக்கல்ல மாட்டினால் அதை தட்டிவிடக்கூடிய அளவில் அந்தஸ்திலே உள்ள ஒரு பெண்மணி, இவருடைய உள்ளம் தவிர்த்து விட்டு போக முடியாத அளவில் அழகான ஒரு பெண்மணி. 2 நிலையிலும் ஒரு பெண் அழைக்கின்ற பொழுது ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என இறைவனை முன்னிறுத்தி திரும்பி சென்றாரே, அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் நிழல் வழங்குவான் என நபி அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக என்ன சொன்னார்கள்? வரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه, ஒரு மனிதன் தனிமையில் நின்று இறைவனை நினைக்கின்ற பொழுது அவருடைய கண்கள் சாறை சாறையாக நீர் மல்கியதே, இந்த மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா நிழல் தருவான். காரணம், தனிமையில் அவன் இறைவனை அழுதிருக்கிறான், தனிமையில் இறைவனது சிந்தனை அவனது உள்ளத்தை அசைத்திருக்கிறது, தனிமையில் அவனை அந்த ஈமான் பாதித்திருக்கிறது, தனிமையில் அவனை இறைவனோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணீர் வடித்து அழுதானே, எந்த சம்பவங்களும் காரணமில்லை, எந்த சோதனைகளும் காரணமில்லை, எந்த விதமான நிலைகளும் காரணமில்லாமல் தனிமையில் இறைவனை நினைத்து மாத்திரம் அழுததற்காக கூலி கிடைக்கும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, எமக்கு மாற வேண்டிய பகுதி அந்த தனிமைதான். இறைவனோடு எங்களுக்கு தொடர்பு வர வேண்டிய பகுதி அந்த தனிமைதான் என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை எமது சமுதாயத்தில் மிக 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 குறைவான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதியை மாற்றாத வரைக்கும், அந்த பகுதியில் நாங்கள் சிறந்தவர்களாக ஆகாத வரைக்கும், அதில் கொஞ்சம் முயற்சி செய்வோம் என்று எங்கள் மனதை கொஞ்சம் அசைக்காத வரைக்கும் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தகுதியுள்ள மக்களாக நாங்கள் மாற மாட்டோம். அப்படிப்பட்டு இறைவனை பகிரங்கமாகவும் தனிமையிலும் அஞ்சக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாற்றங்கள் எம்மிடத்தில் வராமல் இருப்பதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கலாம்.
ஏராளமான விஷயங்கள் நான் விளங்கப்படுத்தலாம். ஆனாலும் கூட அவைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் உள்ளவைகள் தான். எதை நான் விளங்கப்படுத்தி பட்டியல் போட்டாலும் தொழுகையில் தனிமையில் எங்களுக்கு அதிகரிக்க முடியவில்லை என்றால், பாவத்தை தனிமையில் எங்களுக்கு விட முடியவில்லை என்றால், நாங்கள் பட்டியலை மாத்திரம் செய்து விடுவோமா? அந்த விளக்கங்களில் மாத்திரம் நாங்கள் மாறிவிடுவோமா? கஷ்டமான ஒரு விஷயம் என்றுதான் நாங்கள் நினைப்போம். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உண்மையாக ஒரு முஃமின் பாவம் ஒன்று அவனுக்கு நெருங்கிவிட்டால் அவன் பெரியோரு மலைக்கு கீழே இருப்பதாக நினைப்பான். பாவம் ஒன்றை செய்துவிட்டால் பெரியோரு மலைக்கு கீழே இழுப்பதாக நினைப்பான். அந்த மலை தலையில் விழுந்து விடுமோ என்று அச்சப்படுவான். ஆனால் ஒரு பாவி, ஒரு ஃபாஜிரை, ஒரு கெட்டவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொசி எப்படி மூக்கிலே வந்து நின்று அதை இப்படி தட்டி விடுகிறானோ அந்த நிலையில் தான் பாவம் அவனிடத்திலே இருக்கும். நாங்கள் அப்படித்தானே செய்யறோம். ஒரு முறை பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் எங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன, நாங்கள் சஹாபியாக மாறிவிட்டோம் என்று நினைக்கிறோம். அவ்வளவுதான். கடந்த காலத்தை எல்லாம் மறந்து விடுகிறோம். ஒரு மாதம் தொழவில்லையா, 2 நாள் தொழுதா போதும். என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இவ்வளவு நாளும் தொழுத மாதிரியும் அந்த முழு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட மாதிரியும் இன்றையிலிருந்து நான் தூய்மையானவனா மாறின மாதிரி நினைச்சிருக்கோம். ஒரு மாதத்துக்கு நிலைக்குது இல்லை. அந்த மாற்றங்கள் ஒரு மாதங்கள் நிலைப்பதில்லை. அந்த மாற்றங்கள் ஒரு மாதங்கள் நிலைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? பேசுகின்ற அளவில் எம்மிடத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் இருப்பது, செயல்பாடுகள் இல்லாமல் இருப்பது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட எல்லா சகோதரர்களுக்குமாக நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பது உண்மையாக இருந்தால், மாற்றத்தை நாம் இறைவனிடத்தில் உண்மையாக எதிர்பார்க்கிறோமாக இருந்தால், அல்லாஹ் எம்மிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதில் எங்கள்கிட்ட இஹ்லாஸ் இருந்தால், கொஞ்ச நஞ்சம் அல்ல, நாங்க என்ன நினைப்போம் தெரியுமா? எங்களது துஆக்களில் முழுமையாக இஹ்லாஸ் இருக்கும். எப்படி? ஒரு பாவத்தை, ஒரு வட்டியை விட வேண்டும் என நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் வைங்கள், யா அல்லாஹ் வட்டியில் நான் சம்பந்தப்படக்கூடாது. நீங்க பிசினஸ்ல ஈக்கிறீங்க, வட்டியில் சம்பந்தப்படக்கூடாது என்றா உங்களோட மனசுல என்ன இருக்கு தெரியுமா? யா அல்லாஹ் இதை நான் விடுவதனால் என் கடன் நஷ்டம் போனாலும் பரவாயில்ல, என் ஊடு நஷ்டம் போனாலும் பரவாயில்ல, நான் எல்லாவற்றை இழந்தாலும் பரவாயில்ல, என்னை நீ எப்படியாவது வெளியே எடுத்து, எனக்கு ஏலாம் இருக்குது, நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு ஏலாம் இருக்குது, ஆனால் நான் வீடை வித்தாவது இந்த வட்டியிலிருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன். அதை நீ ஏற்படுத்தித்தா, நான் ரெடியா இருக்கிறேன். எனக்கு விற்க நினைச்சா எனக்கு ஏலாம் இருக்குது, மனசு போராட்டமா இருக்குது, எனக்கு அதை விட்டு வெளியேறுகின்ற வகையில் ஏற்படுத்தி தா என்று துவா கேட்கிறோமா? அப்படி இல்லை. எங்களோட துவா எப்படி தெரியுமா இருக்குது? யா அல்லாஹ் வட்டியிலிருந்து வெளியே வர வேண்டும், ஆனா இந்த வீட்டு பிரச்சனை விஷயத்தை மட்டும் கொஞ்சம் முடிச்ச பின்னால வெளியே வர வேண்டும் என்பது மறைமுகமாகி, நேரடியா சொல்றது இல்லை. சினிமாவிலிருந்து வெளியே வர வேண்டும், கடைசியா வரக்கூடிய அந்த சினிமாவை மட்டும் பார்த்துட்டு வெளியே வர வேண்டும். துவா கபூலாகுமா? அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? இல்லை. இதனாலதான் எங்களுக்கு பாவத்தொட்டு வெளியேலாம் இருக்குது. அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற துஆக்களும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் அது. துஆவில் இஹ்லாஸ் இல்லை. துஆவில் இஹ்லாஸ் இருந்தா எப்படி இருக்கும்? எதை இழந்தாவது என்னை வெளியே கொண்டு வான்னு கேட்போம், எதை இழந்தாவது எம்மை வெளியே கொண்டு வான்னு கேட்போம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அம்ம யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ, நெருக்கதியான நிலையில் இருக்கக்கூடியவருடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பவன் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நிர்பந்தமான நிலை, நெருக்கதியான நிலையில் உள்ளவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுது என்ற உள்ளத்தை மாற்றி என்று கேட்டால் அங்கீகரிப்பான். ஆனா கேட்கின்ற உங்களது உள்ளத்தில் எதை இழந்தாலாவது என்னை காப்பாற்றி விடு என்ற எண்ணம் இருக்க வேண்டும். வசனம் இருக்குது, அவ்வளவுதான். எண்ணம் இல்லை. நனவு வருது, குடும்ப நனவு வருது, பிசினஸ் நனவு வருது, அதுல இப்படித்தான் தரணும் என்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு மன ரீதியாகவே ஒரு நிலையை வைத்துத்தான் பிரார்த்திக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய, அந்த வீட்டில இருந்து அந்த பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைத்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாரு? தப்பிட்டாரு. தப்பின பின்னால அந்த பெண்மணி என்ன சொன்னா? இவர் விபச்சாரத்துக்கு இதற்கு பின்னால் நான் சொல்வதை கேட்காது விட்டால் லா யுஸ்ஜனன்ன வல யகூனம் மினஸ் சாகிரின், சிறைப்படுத்தப்படுவார், இழிவுபடுத்தப்படுவார் சொன்னார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்தை விட சிறைச்சாலை தான் எனக்கு வேண்டும் என்றால் அது எனக்கு மிகவும் சிறந்தது என்று நினைத்தார். இப்படி பாவத்தை விடுவோமா? எனக்கு ஜெயில் 10 வருஷ தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை, என்னை இந்த பாவத்திலிருந்து வெளியேற்றி விடு என்று நினைத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா வெளியேற்றி காட்டுவான். நம்ம அப்படி நினைக்கிறோமா? நாங்க அவருக்கு பாவத்தை விடுவதற்கு ஜெயில் தண்டனை. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை தண்டனை மிகவும் விருப்பமானது. வசனம் அல்ல, சிறைப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். வசனம் அல்லது, பிராக்டிக்கலாக நடந்தது.
அன்புள்ள சகோதரர்களே, வ இல்லா தஸ்ரிஃபு அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன், நீ திசை திருப்பாது விட்டால் நான் வழியே போய் மாட்டிக்கொள்வேன், அதுல என்ன செய்ய, அந்த பக்கம் திசை திரும்பி விடுவேன் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், சொல்லுகிறார் என்ற செய்தியை பார்க்க, நான் மாறிடுவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, அதுக்கு என்ன காப்பாத்து, எப்படி காப்பாத்து தெரியுமா, சிறைச்சாலை தான் எனக்கு சிறந்ததாக இருந்தா அதுல போட்டாவது என்னை காப்பாற்று, இப்படி முடிவெடுப்போமா? 10 வருடங்கள் 20 வருடங்கள் ஒரு விபச்சாரத்தை செய்ததற்காக அல்ல, விட்டதற்காக சிறை தண்டனை நான் தாங்க தயார் என்ற மனோநிலை இருந்தால் பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்வான், பாவத்தை விட்டு எங்களை வெளியேற்றுவான். ஆனால் எங்கள் பிரார்த்தனைகளில், பாவத்தை விடுகின்ற பிரார்த்தனைகளில் இஹ்லாஸ் இல்லை சகோதரர்களே, அது இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறை நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். அவருடைய செய்திகளில் ஒன்றுதான், அவர் மார்க்கத்துக்காக அடிபட்டவர்களில் ஒருவர். நபியவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாலேயே அடிபட்டு ரத்தம் தோய்ந்து 3 நாட்கள் பகிரங்கமாக அடிக்கப்பட்டார். அவ்வளவு பெரிய உறுதிமிக்க ஒரு நபித்தோழர், இரக்கமுள்ள ஒரு நபித்தோழர், உறுதியுள்ளவர், இரக்கமுள்ள ஒரு நபித்தோழர். இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நபித்தோழர்களில் ஒருவர். இந்த உலகம் அனுபவிக்காமலே, இந்த உலகத்தை எந்த வகையிலும், ஆட்சியிலோ பணத்திலோ வசதியிலோ எந்த வகையிலும் அனுபவிக்காமல் சென்ற நபித்தோழர்களில் ஒருவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்ன சௌதா, ஏ கருப்பியின் மகனே என்று சொல்லி விடுகிறார். ஏ கருப்பியின் மகனே என கோபம் வந்து சொல்லி விடுகிறார். சொன்ன நேரத்தில் பிலால் இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, இப்படி எனக்கு அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அபூதரை கூப்பிடுகிறார்கள். ஐயர்தஹு பி உம்மி, அவரது தாயை சொல்லி நீங்கள் குறை சொன்னீர்களா என்று கேட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் என்று சொன்னவுடன், இன்னக உன் ஃபீக ஜாஹிலியா, உங்களுக்கு ஜாஹிலியத் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள், ஜாஹிலியத்துள்ள ஒரு மனிதர் நீங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். இந்த செய்தி நாங்கள் தெரிந்திருக்கிறோம். ஆனால் ஈமான் ஏற்படுத்திய மாற்றத்தை பாருங்கள் சகோதரர்களே. அதற்கு பின்னால் பிலாலை எப்பொழுது அபூதர் அல் கிஃபாரி கண்டாலும் நிலத்தில் விழுந்து விடுவார், விழுந்து கன்னத்தை காட்டுவார், என் கன்னத்தை உங்கள் காலால் மிரியுங்கள் பரிகாரமாகட்டும் என்று சொல்வார். நான் சொன்ன வார்த்தைக்கு பரிகாரமாகட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள், கண்ணீர் விட்டு அழுவார்கள். எழுப்பட்டி முஆனக்கா செய்து கொண்டு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ரத்தம் தோய்ந்த இந்த கன்னத்தை நான் ஒரு நாளும் என் பாதங்களால் மிரிக்க மாட்டேன் என சொல்வார்கள். என்று சொன்னால், எங்களிடத்தில் ஒரு பகைமையும் சண்டையும் வந்தால் கடந்த கால ஒற்றுமையை விட நிகழ்கால ஒற்றுமை குறைந்து விடுகிறதே ஒழிய, கடந்த கால ஒற்றுமையை விட ஒரு பகைமை நிகழ்கால ஒற்றுமையை வளர்த்ததை கண்டதுண்டா? அன்புள்ள சகோதரர்களே, அபூதர் அல் கிஃபாருடைய வரலாற்றில் காண்கிறோம். எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் இரத்தம் தோய்ந்த ஒரு முகத்தை நான் மிரிக்க மாட்டேன் என சொல்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு இரையச்சம், எப்படிப்பட்ட ஒரு மனோநிலை, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவரது தனிமையில் உள்ள வாழ்க்கை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 பேரும் தான் சகோதரர்கள், வேறு யாரும் இல்லை. அந்த நிலையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், அந்த அவருடைய சண்டை எல்லாம் மறந்து இந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஈமானது தாக்கத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஸைத் இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாபுடைய தம்பி, உமருக்கு வயது குறைந்த ஒருவர், ஸைத் இப்னுல் கத்தாப் என்கின்ற நபித்தோழர். அதாவது மாற்றம் என்பது உள்ளத்திலே வந்துவிட்டால் நாம் இந்த உலகத்தையே தியாகிக்க தயாராகுவோம் சகோதரர், எதையும் இழப்போம், எதையும் இழப்போம் என்கின்ற மனோநிலைக்கு வரும். காரணம், நாம் அல்லாஹ்வுக்காக வாழுகிறோம். தனிமையில் பாவத்தை தவிர்க்க முடியாதவர்கள் பகிரங்கமாக உயிரை இழப்பார்களா? ஸைத் இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாபுக்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்தவர், உமருக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால், நபி அவர்களுக்கு பின்னால் முசைலமாவை நபி என்று சொன்ன பொய்யர்கள் கூட்டம் 40,000 பேர் யமாமாவிலே யுத்தம் செய்கின்ற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தார்கள். அந்த யுத்தத்தில் கடும் வேகமாக யுத்தம் செய்து ஸைத் இப்னுல் கத்தாப் கொல்லப்படுகிறார்கள், கடுமையாக போராடுகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அந்த யுத்த களத்தில் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். யுத்த வெற்றியின் பின்னால் தன் தம்பி வருவார் என எதிர்பார்த்து, வருகிறாரா என எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பிணமாக கொண்டு வரப்படுகிறார், கொல்லப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் கண்ணீர் வடித்து அழுது கொண்டு சொன்னார்கள், சபக்தனி இலஸ்னதைனி யா அஹி, சகோதரனே 2 விஷயத்துக்கு நீங்கள் முந்தி விட்டீர்கள். இலல் இஸ்லாம், என்னை விட இஸ்லாத்திற்கு முந்தினீர்கள். இல ஷஹாதா இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் என்னை முந்தி விட்டீர்கள் என்று சொல்லி அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 2வது கலீஃபா
சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர், நபிகளோடு நெருங்கி பழகியவர் என்றெல்லாம் உள்ள நபித்தோழர் தன்னை விட ஒரு தியாகத்திற்காக அவரை உயர்ந்து நினைக்கிறார் என்று சொன்னால், தன்னை விட அவரை உயர்ந்து மதிக்கிறார் என்று சொன்னால், அவரது உள்ளத்திலே உண்மையாக இறைவனுக்கு வாழுகின்ற இருந்த எண்ணம் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய பெரியப்பா ஹாரித், அவரது மகன் அபு சுஃபியான், நாங்கள் கேள்விப்பட்ட அபு சுஃபியான் அல்ல, இன்னொரு அபு சுஃபியான். எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜஅஃபர் இப்னு அபி தாலிப், அகீல் போன்றவர்கள் நபி அவர்களுக்கு உறவோ, அதே போன்று அபு சுஃபியான் என்கின்றவர், இந்த அபு சுஃபியான் என்கின்றவர் நபி அவர்கள் எதிர்பார்த்தார்கள், என்னோ இவர் நான் இஸ்லாத்தை சொன்னவுடன் ஏற்றுக்கொள்வார் என எதிர்பார்த்தார்கள், எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என எதிர்பார்த்தார்கள். நபி அவர்கள் இஸ்லாத்தை சொன்னவுடன் நிராகரித்தார்கள், வஞ்சித்தார்கள், கவிதை பாடினார்கள், நையாண்டி செய்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள், விரட்டுபவர்களுக்கு ஒரு காரணமாக அமைந்தார்கள். மக்கா வெற்றி வரைக்கும் நபி அவர்களை ஏறிட்டும் பார்க்கவில்லை, அவமதித்தார். இந்த அபு சுஃபியான் நபி அவர்கள் மக்கா வெற்றிக்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன், தனது தம்பியின் மகன் வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் மனைவியிடத்திலே சொல்கிறார், ஊரை விட்டு போய்விடுவோம், மக்காவை வெற்றி கொள்ள முகமது வருகிறார். அப்போட மனைவி சொன்னார்கள், அம்மா ஆனலக அன் துஸ்லிம், இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மனசு வரலையா உங்களுக்கு? அப்படி என்று மனைவி சொன்னவுடன் அபு சுஃபியானுக்கு உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற சிந்தனை வருகிறது. மனைவி அதாவது பிள்ளையோடு நபி அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவை நோக்கி நகர்கிறார்கள். நபி அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அபுவா என்ற இடத்தில் நபி அவர்கள் கூடாரமிட்டிருக்கின்ற பொழுது என்னை காபிர்கள், அந்த முஸ்லிம்கள் கண்டால் நான் செய்த விஷயங்களுக்காக என்னை கொண்டு விடுவார்கள் என்று பயந்து தன்னை மறைத்துக் கொண்டு நபி அவர்களுடைய அணியை நோக்கி எப்படியோ வந்து சேர்கிறார்கள். நபி அவர்களை கண்டவுடன் முகத்திரைய விலைக்கு முன்னால் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஷாஹா வஜஹு மின் கபலி யமீனிஹி, வலது பக்கம் திரும்பிட்டாங்க ரசூலுல்லாஹ் முகத்தை. திருப்பி அவர் வலதால வராரு, இடது பக்கம் திருப்பிட்டாரு. முன்னால வந்து ரசூலுல்லாஹ் தலையை குனித்தார்கள், இப்பயா இஸ்லாத்துக்கு வராய் என்றுதான் நபியோட எதிர்பார்ப்பு. நீ எப்பொழுதோ வந்திருக்கணும் என்பது நபியுடைய வேதனை. அவர் இஸ்லாத்தை அங்கீகரிக்காமல் இல்லை, வேதனைப்படுகிறார்கள். பலமுறை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே போய் பேசுங்கள், என்னை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள், நான் நபியுடைய வார்த்தைக்கு மேலாக எதுவும் பேச முடியாது. அலி இடத்திலே போகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, சொல்லுங்கள் நான் வந்து இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள், நபியுடைய வார்த்தைக்கு மேலால் எதுவும் பேச முடியாது. நபி அவர்கள் பார்க்கவே இல்லை, ஏறிட்டும் பார்க்கவில்லை, அவ்வளவு வேதனையோடு நபி அவர்கள் இருந்தார்கள். நான் இந்த இடத்தில் சொல்ல வருவது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 18-20 வருடங்கள் இஸ்லாத்தை ஏற்காம இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கணும் என்ற முடிவு வந்து நபியர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். நபியர்கள் புறக்கணித்தும் நான் எங்கேயாவது போவோம்னு நினைச்சாரா? புறக்கணித்து போக வேண்டும் என நினைத்தாரா? இது என்னடா நான் இஸ்லாத்துக்கு கேட்க வந்தா இப்படி சொல்றாரு நினைத்தாரா? நினைக்கவில்லை. காரணம், உண்மையாக ஈமான் நுழைந்தால் அது ஏற்படுத்துகின்ற மாற்றம் அதுதான் சகோதரர்களே. நபி அவர்கள் மக்கா வந்து சேர்கிறார்கள். நபி அவர்களுடைய அதாவது எங்கிருந்து நபி அவர்கள் வெளிவருவார்களோ அந்த இடத்திலேயே தன் பிள்ளையோடு அமர்ந்து விடுகிறார் அபு சுஃபியான். தன் பிள்ளையோடு நிற்கிறாரு. ஏன்? என்னை பார்த்து கொஞ்சம் இரக்கம் வரட்டும் என்பதற்காக. என்னை பார்த்து நபி அவர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் வரட்டும். நபி அவர்கள் பார்ப்பார்கள், சிரிக்காமல் போய்விடுவார்கள். வெளியே வந்து அவரை காணுவார்கள், சிரிக்காமல் போய்விடுவார்கள். அந்த நிமிடங்களிலும் கூட நபி அவர்களை நிராகரிக்க மனோநிலைகள் அவர்களுக்கு வரவில்லை. காரணம், இந்த நபி உண்மையாளர் என்பதை அவர்கள் உணர்ந்த அடுத்த செகண்ட் அவர்கள் மாற்றம் அடைந்தார்களே ஒழிய அவர்கள் ஒரு நாளும் திரும்பி செல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். நபி அவர்கள் இப்படி செய்தது அவருடைய மனதிலே மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திய பொழுது சொன்னார்கள் மனைவிடத்திலே, நானும் பிள்ளைகளை எங்கேயாவது உலகத்தில் திரிஞ்சு போய் அங்கு போய் பசியிலும் தாகத்திலும் மரணிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு அந்த அடைகிறது. நபி அவருடைய உள்ளம் ஃபரக்கலஹு, அதாவது நெகிழ்கிறது. இரக்கமுள்ள ஒரு நபி, அவர் அப்படியெல்லாம் இருக்க போவதில்லை, நெகிழ்கிறது. ஒரு நாள் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள், ஆனால் வேறு எதுவும் சொல்லவில்லை, போய்விட்டார்கள். இந்த சிரிப்பு, அந்த புன்னகை அபூ சுஃபியானை உயிர்ப்பிக்கிறது, அவரை தாங்கி வைக்கிறது. நபி அவர்களுடைய ஒரு புன்னகை ஈமானிய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த ஈமானுடைய அடிப்படை எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. கடைசியில் நபியுடைய மக்கா வெற்றிக்கு பின்னால் ஹுனைன் யுத்தம் நடக்கிறது. எல்லா அரபுகளும் சேர்ந்து நபி அவர்களை அதாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக நடந்த மிகப்பெரிய யுத்தம். வரலாற்றில் அப்படி ஒரு கிரவுட் கூடியதில்லை. அபூ சுஃபியான் அந்த யுத்தத்துக்கு நபி அவர்களோடு போகிறார்கள். போகிற நேரத்தில் அப்படியெல்லாம் முகமெல்லாம் மறைச்சு கேடயமெல்லாம் அணிந்து போகிறார்கள், கவசம் எல்லாம் அணிந்து. அங்கே போன நேரத்தில் பார்க்கிறாங்க பெரிய கிரவுட். என்ன செய்யணும்? நிராகரிச்சு சொல்லணுமா இல்லையா? நான் அங்க போயிறேன் சொல்லணுமா இல்லையா? அவ்வளவு பெரிய கிரவுட். அபூ சுஃபியான் சொன்னார், இதுதான் நான் எதிர்பார்த்த நாள். இவ்வளவு நாள் நான் நபி அவர்களுக்கு செய்த பாவத்திற்கு போராடி உயிர் விட்டு நான் பரிகாரம் செய்ய போகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த யுத்தத்தில் அவர் காட்டிய வீரம், அந்த யுத்தத்தில் அவர் போராடிய போராட்டம் ஈமானிய விஷயத்துக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். நபித்தோழர்களில் முஹாஜிரின்கள் அன்சார்களில் சிலர்
ஹுனைன் யுத்தத்தில் நபி அவர்களை விட்டு ஓடுகிறார்கள். அவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. அம்பைவது கணக்கில்லாமல் இருந்தது. எங்கிருந்து வருவது தெரியாமல் இருந்தது. ஒரு சொற்ப பேர் நபி அவர்களோடு மிஞ்சுகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் அனன் நபிலா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் தான் நபி, பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிப்புடைய பேரன் என்று சொல்லிக்கொண்டு நபி அவர்கள் முன் சென்றார்கள். முன் செல்கின்ற நேரத்தில் நபி அவர்களோடு 2 பேர் விரைந்து செல்கிறார்கள். ஒருவர் வலது பக்கத்திலே, ஒருவர் இடது பக்கத்திலே அவரது கடிவாளத்தையும் வாள பிடிச்சுக்கொண்டு நபி அவர்களை எதிர்கொள்ள யார் வருகிறார்களோ அவர்களோடு கடுமையாக உயிர் விட்டு யுத்தம் செய்கிறார்கள். பின்னால் முன்னால் வருகின்ற எந்த அம்பையும் கவனிக்காமல் நபி அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கிறார்கள், இடது புறத்தில் இருப்பது யார் என்று கேட்டார்கள். அபூ சுஃபியான், உங்களது பெரியப்பாவுடைய மகன் அபூ சுஃபியான் என்று சொன்னார்கள். சொன்னவுடன் நபி அவர்கள் திரும்பி சொன்னார்கள், யா அபா சுஃபியான் யக்ஃபிருல்லாஹு லக் தகத்தம், அபூ சுஃபியானே அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்கட்டும், முன்னுக்கு போங்க என்று சொன்னார்கள். அந்த நபியுடைய வார்த்தை அவரது உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றம் இருக்கிறதே. கடுமையாக யுத்தம் செய்தார், போராடினார். வெற்றிக்கு காரணமானவர்களில் ஒருவராக அபூ சுஃபியானும் இருந்தார் என்ற வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை என்ன தெரியுமா? ஈமான் என்பது அந்த அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் நுழைந்த பின்னால் என்ன காரணம் பயான் கேட்டாரா? நிறைய பெரிய உரைகளோடு கலந்து கொண்டாரா? வேறு வேறு விஷயங்களை ஈடுபட்டாரா? வெறும் நபி அவர்களை கண்டு, நபி அவர்களை கண்ட ஈமான் அவரை உயிர் போராட செய்கிறது என்று சொன்னால் ஏன் எங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது? பிறந்த காலத்திலிருந்து குர்ஆனை செவிமடுக்கிறோம், பிறந்த காலத்திலிருந்து மார்க்கத்துக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம், பிறந்த காலத்திலிருந்து ஏராளமான போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். ஏன் உங்களில் சொத்துக்களை இழந்தவர்கள் இல்லையா? உடைமைகளை இழந்தவர்கள் இல்லையா? வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இழந்தவர்கள் இல்லையா? குடும்பங்களை இழந்தவர்கள் இல்லையா? ஏன் எங்களால் மாற முடியாது? இவ்வளவு விஷயங்களை இழந்து ஒரு பாவத்தை எங்களால் இழக்க முடியவில்லை என்றால், ஒரு வணக்கத்தை எங்களால் அதிகரிக்க முடியவில்லை என்றால், அன்புள்ள சகோதரர்களே, யார் அதிகரிப்பார்? சொர்க்கத்தை நம்பாதவர்கள் அதிகரிப்பார்களா? எங்களுக்கு வெளியே உள்ளவர்கள் அதிகரிப்பார்களா? நாம் தான் அதற்கு அருகதையானவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மாற வேண்டும், நான் மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும். இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் இந்த மறைவான வாழ்க்கையில் இறைவனை நெருங்குகின்ற மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றம் வர பிரார்த்தியுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நேர்வழியை கேட்கிறேன், போதும் என்ற மனப்பான்மையை கேட்கிறேன், பேணுதலை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன் என பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் எமது பிரார்த்தனைகளில் இஹ்லாஸை பார்த்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.